பனை வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுது. உளுந்தங்களி கிண்ட போகிறேன். நல்லா கொதித்து வடிகட்டி எடுத்துடணும். இதை வந்து நான் இப்போ என்னென்னா வித்தியாசமான முறையில் களி கிண்ட போகிறேன். எல்லோரும் செய்யக்கூடிய ஈஸியான மெத்தடில். இந்த களி மாவில் உளுந்து அரிசியும் போட்டு தான் திரித்து வச்சுருக்கேன். இது நல்லா கரைச்சி வச்சுக்கிடுதேன். நல்ல மாவு கரைச்சி வச்சுட்டேன். இது எப்படி திரிச்சுன்னு சொன்னால் வீட்டில் திரிச்சதுன்னா 1 டம்ளர் அரிசின்னா 1 டம்ளர் உளுந்து, முழு உளுந்து போட்டு மிஷினில் வந்து திரித்து வச்சுருக்கோம். சிலர் வறுத்து திரிப்பாங்க. நான் வறுத்தெல்லாம் திரிக்கல. சாதாரணமாக 2 வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் திரித்து வச்சுருக்கேன். வெல்லம் நல்லா கொதித்து வருது. கொதித்து வரட்டும், கொதித்து கரையட்டும். இதுக்கு முன்னாலெல்லாம் களி கிண்டும் போது இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேயே மாவை தூவி அப்படியே கரண்டி உள்ளே போட்டு அப்படி தான் கிண்டுவோம். களிங்கிறது அந்த காலத்தில் கிண்டுறது. இப்போ உள்ளவங்க வந்து அந்த மாதிரி கிண்டுறதுக்கு வந்து கட்டி விழுன்னு பயப்படுதாங்க. அதனால் கட்டி விழாமல் கிண்டுறதுக்கு இப்போ நான் வந்து இந்த மெத்தடில் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பிள்ளைங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கிடுது. ஈஸியாக இருக்கிறத பார்க்காங்கல்ல, அதனால் இது ஈஸியான மெத்தட். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கரையட்டும். பனை வெல்லம் கொஞ்சம் இருக்குது. நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வடிகட்டியில் வச்சு இருத்துடுறேன். இப்போ அந்த இருத்துட்டேன். திரும்ப ஊற்றிக்கலாம். ஆனால் அடியில் வந்து கல், மண், தூசி எதுவும் இருக்கும். அதுக்காக தான் உப்புகள் வச்சுட்டு திரும்பவும் இப்போ இந்த கலக்கி வச்சுருக்க மாவை அதில் கலந்துடணும். கலந்து நம்ம திரும்ப இதில் கட்டி விழாது. திரும்ப கிண்டணும். இந்த மாதிரி கிண்டும் போது வந்து இந்த மாவு வந்து வேகலையே துண்டு துண்டாக நிற்கும். அப்படிலாம் நிற்காது. இப்படி கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வேக விடணும். இது நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அதில்னா மாவை தூவி விடுவோம். இதில் தூவ வேண்டாம், கரைச்சிட்டு ஊற்றிடலாம். ஈஸியான மெத்தட் உங்களுக்கு. அது வேறு ருசியாக இருக்கும், இது வேறு ருசி. ரெண்டுமே வெவ்வேறு மெத்தடில் இருக்கும். இதையே நீங்கள் கூழாக வைக்கணுன்னா அப்படி கலந்து தண்ணியாக கூழாக வரும்ல, அந்த மாதிரி கிண்டலாம். இது நம்ம களியாக கிண்டுறோம். இது கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டியெல்லாம் விடாமல் கடைச்சி கிண்டணும். பாருங்கள், இப்போ அது மேலே நெய்யை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். குறுக்கு வலிக்கு ஏற்றது. பெண்கள், ஆண்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்க. பெண்கள் ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. வயசுக்கு வந்த குழந்தைகள்லாம் சாப்பிடக்கூடியது இது தான். இப்போ வந்து நல்லா கிண்டி முடிஞ்சு ஈஸியான மெத்தடில் 10 நிமிஷத்தில் கிண்டிடலாம். ஈஸியான மெத்தடில் உளுந்தங்களி கிண்டியாச்சு பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய உளுந்தங்களி, நிறைய வித்தியாசமான முறைப்படும் ஈஸியான மெத்தட் இது.